ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கொஞ்சம் ஆசமாக தான் இருக்கும். அண்ட் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் ஒரு நாளைக்கு 3 வீடியோ போட்டுறதா சொல்லியிருக்கேன். டாக்டர் ஸ்டோனை கம்பேர் பண்ணும்போது இந்த டவர் ஆஃப் காட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவர் ஆஃப் காட்டில் சின்ன சின்ன விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே ரொம்பவே பெரிய மீனிங் இருக்கும். சில விஷயங்கள் நான் அதை மிஸ் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச லெவலுக்கு உங்களுக்கு இதை நான் தமிழில் மீனிங்கோட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, வளவலான்னு பேசிட்டு இருக்காம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டவர் ஆஃப் காட் சீசன் 1 எபிசோட் 7. பிரின்சஸ் ஆஃப் ஜகாட் அவங்க எல்லாருமே மன்னர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான். ஒவ்வொருத்தங்களுக்கும் சூப்பரான பவர் இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு குறிப்பிட்ட தடை வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க குழந்தை பெற்றுக்கிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த பவர் அவங்ககிட்ட இருந்து நிறைய பேருக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த ஒரு காரணத்தினால தான் ஆக்சுவலி நம்ம பச்சை கலர் பொண்ணு அந்த லிசர்ட் கேர்ளோட அம்மா அதை மீறி தான் இந்த பொண்ணை பெற்றிருக்காங்க. இப்போது இந்த பொண்ணு ரொம்பவே கோவப்பட்டுட்டு அந்த பிரின்சஸை போய் அட்டாக் பண்ண போகிறா. உங்கள் அம்மா பண்ணது ரொம்பவே தப்பு, அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அந்த பிரின்சஸ் ஆஃப் ஜகாட் எல்லாரும் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. நீ அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணதில் பிறந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பேத்துறா. உடனே இந்த பச்சை கலர் பொண்ணு அவளை ரொம்பவே ஃபோர்ஸாக அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கா. இந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணு நானும் பிரின்சஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே இவளுக்கு வேறு சோழியே இல்லை. எப்போ பார்த்தாலும் இவள் ஹீல்ஸ் தடுக்கி இவள் கீழே விழுறா. அதேமாதிரி இப்போ கீழே விழுறா. அந்த பச்சை கலர் பொண்ணையும் சேர்த்து அவள் இழுத்துட்டு என்னை காப்பாற்றுங்க அவள் விடமாட்டிக்கா. உடனே 2 பேரும் சேர்ந்து கீழே விழுவுன்னு சொல்லிட்டு அவளையும் சேர்த்து இழுத்துட்டு போயிருந்தா. இப்போ அவங்க கீழே விழுந்ததில் அந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணுக்கு காலில் அடிபட்டுச்சு. ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி கதறிட்டு இருக்கா. இப்போ அந்த க்ரீன் கலர் பொண்ணை பார்த்து, உங்கள் அம்மா, நான் ஃபஸ்ட்டு பிரின்சஸ் ஆன டைமில் உங்கள் அம்மா என்கிட்ட ரொம்பவே நல்லபடியாக நடந்துக்கிட்டாங்க, பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ணதுக்கே என்னைக்காச்சும் வருத்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்கவும், ஆக்சுவலி அந்த லிசர்ட் கேர்ளோட அம்மா அழகாக அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனால் அந்த லிசர்ட் கேர்டு மட்டும், அதாவது அந்த நம்ம பச்சை கலர் பொண்ணை மட்டும் அனுப்பி வைக்கிறா. பட் ஆனால் அவள் திருப்பி அம்மா கிட்ட போகவும், நீ அம்மா கிட்ட வராது செல்லும், போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. உடனே அவள் செயினை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுதா. இல்லை, எங்கள் அம்மா ஒரு நாள் அதுக்காக வருத்தப்பட்டதில்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிருந்தாங்க. அதாவது நம்ம அந்த பச்சை கலர் பொண்ணும் இந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணும். இங்கே ஷீன்சோ கிளாஸ் போயிட்டுருக்கு. இந்த ஒத்தக்கொம்பு தலையினால் கரெக்டாக பலூனை ஹிட் பண்ண முடியல. நீ உன்னோட இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாம் டீமையும் இன்னொரு பொண்ணையும் கூப்பிடுதாங்க. நம்ம பாம் என்னடான்னா வேறு லெவலில் மாஸ் காட்டுறான். அவனோட பவர் ஓவர் பவராக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோன்னு இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஜஸ்ட் ஒரு கையிலேயே ஷீன்ஸுவை கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுறா. பட் ஆனால் இந்த ஒத்தக்கொம்பு தலையினால் முடியல. நம்ம பாம் இந்த தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். அவனுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்கவும், அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படிங்கவும், நம்ம பாம் எனக்கு ஹெல்ப் பண்ணா அதான் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி அவனோட தலைவாணி காணாமல் போயிடுச்சு. அவள் ஒரு பொண்ணு அதை நாசம் பண்ணிட்டா. அதுக்கு பதிலாக நம்ம பாம் ஒரு காஃபி பீனை இது பண்ணி நான் உனக்கு இதை வாஷ் பண்ணி தரேன்னு சொல்கிறான். ஒரு சூப்பர் ஐடியா அப்படிங்க. நம்ம ஆப்போசிட் டீமுக்கு நீ ஏன் ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லி இந்த ஒத்தக்கொம்பு தலையை தூங்கிட்டு இருக்கணும்னு கேட்கவும், நீ தானே அன்றைக்கி சொன்ன வீக்கானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாங்க? இவன் இல்லை அப்படின்னு போய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த ஒத்தக்கொம்பு தலையை ரொம்பவே டென்ஷனாக இருக்கான். அதை அந்த ரெட் கலர் ஹேர் பொண்ணு பார்க்கா. நீ கேள்விப்பட்டியா பாம், அந்த 2 பேரும் சண்டை போட்டு கை காலை உடச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் பிரின்சஸ் தானே, அவங்க எதுக்காக சண்டை போட்டுக்கிடணும் அப்படின்னு கேட்கவும், இங்கே பிரச்சனையாக தான், அந்த டவரில் நீ கிளைம் பண்ணணும்னா கூட இருக்கிற யாரையாச்சும் ஒருத்தரை கண்டிப்பாக கஷ்டப்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கவும், இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்காரனும் ஸ்வாட்ஸ்மேனும் இன்னும் 2 பேர் சேர்க்கணும் அவங்க டீமில். பட் ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி தான் டெட்லைன், இன்னையோட முடிஞ்சுது. நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கா. ஃப்ரெண்ட்ஸ்னால் ஹெல்ப் பண்ணிக்கிறது தானே அப்படின்னு சொல்லவும், அப்போ ரேச்சல் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காளா அப்படின்னு கோன் கேட்கவும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி, ஓகே, ஏன்ட்டு ஒரு ஐடியா இருக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோன் கூப்பிடுறான். ஆக்சுவலி இவா கிட்ட பாயிண்ட்ஸே இல்லை, இவள் அடிபட்டு கிடக்கிறதுனால. ஸோ இவளுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லை. பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் சாப்பாடு வாங்க முடியும். உடனே நம்ம பாம் அவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்கான். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நீ இந்த பேப்பரில் சைன் பண்ணணும், எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஒரு பிரின்சஸ்லாம் இதுக்கு ஒத்துக்கிட மாட்டா அப்படின்னு அவள் சொன்னாலுமே அவளுக்கு ரொம்பவே வயிறு பசிக்கி, இது எங்களோட ஹானர், ஒரு பிரின்சஸ்க்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி இவனுங்க பேசி அவள் மனசை மாற்றி, சரி ஓகே நான் அப்போ சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பச்சை கலர் லிசர்ட் பண்ணிட்டையும் அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ்ஷை கொடுத்து அவளை ஒத்துக்கிட வைக்கிறாங்க. பாம் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லவும், இதுக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுத்தது நான்டா அப்படின்னு கோன் சொல்கிறான். இவனுங்க சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. என்னதான் இருந்தாலும் அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், சண்டை போடாதா அப்படின்னு சொல்லவும் இவன் தேங்க்ஸ் அப்படிங்க. என்னது காதில் கேட்கல அப்படிங்கவும் தேங்க்ஸ் அப்படின்னு திருப்பியும் சொல்கிறான். ஆக்சுவலி நம்ம பாமோட நேம் 25th பாம். நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கனாலும் அப்படி தான் இருக்கும். இப்போ இவங்க 10 ஃப்ரெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க. இங்கே நம்ம ரேச்சல் எப்பவும் போல் ஆப்பிளை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கா. அவள் அந்த பாயிண்ட்ஸ் எதுக்காகவோ சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கா. இங்கே நம்ம பாம் எல்லார் கூடயுமே ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கான். அந்த பிரின்சஸ் அவள் ரொம்பவே நல்லவா அப்படிங்கவும் அவங்க எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ரேச்சல் அங்கேருந்து கிளம்புறா. அப்போ அந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணு நம்ம ரேச்சல்கிட்ட போய் தனியாக பேசுகிறா. அப்போ நம்ம ரேச்சல் என்னை பற்றி நீ அவங்ககிட்ட ஏதோ சொல்லலை அப்படிங்கவும், அவள் இல்லை நான் சொல்லலை அப்படிங்க, இவள் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறா. ஒரு நிமிஷம் பாம், அவன் ரொம்பவே நல்லவன், அவன் உனக்காக உயிரையே கொடுக்குறதுக்கு கூட ரெடியாக இருக்கான். நான் ஒன்று சொல்லவா, நீ டவருக்கு மேலே போய் கிளைம் பண்ணுற அந்த ஒரு விஷயம் நம்ம பாம்க்கு ஈடாகாது, நீ அவனை மட்டும் இழந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரௌன் கலர் ஹேர் பொண்ணு ரேச்சலுக்கு அட்வைஸ் பண்ணுறா. பட் ஆனால் நம்ம ரேச்சல் அதை கண்டுக்கிடாமல் இவளுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுதா. இங்கே நம்ம பாம் அவன் சூப்பராகவே ஷின்ஸோ வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுறான். இந்த ஒத்த கொம்பு தலையன் பாம் யாருன்னு தெரில, அவன் ஏதோ நம்மகிட்டேருந்து மறைக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவனோட ரூமில் போய் படுத்துருதான். அப்போ அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. அவங்க
ஆளுங்களோட கொம்பெல்லாம் உடச்சி யாரோ கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. வெளியே போய் பார்த்தா ஒரு லெட்டர் மட்டும்தான் இருக்குது. நீ இந்த டவரை கிளைம் பண்ண விரும்புறியா அப்படின்னு போட்டு அதில் ஏதோ போட்டிருக்கு. அவன் அதை உள்ளே எடுத்துட்டு அப்படியே போயிருந்தான். நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படிங்க. என்னது உண்மையாவா? இந்த டேக் கேமையாக நீங்கள் அடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அதை நானும் தான் சேர்ந்து தான் கண்டக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்க. நீங்கள் விளையாடல அப்படிங்கவும் சீரியஸாகவே இதை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்காங்க. ஏதோ பண்ணுங்கன்னு அவன் தலையில் அடிச்சுக்கிட்டு தான் இப்போ 4th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ராக்கும் அந்த இன்னொருத்தனும் மட்டும்தான் அந்த வில்லு விடுற போட்டியில் பாஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாம் அந்த கேமில் கலந்துக்கிடணும். பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே 2 டீமாக பிரித்து வச்சுருக்காங்க. அதில் நம்ம கோனும் பாமும் வேறு டீம் போயிட்டாங்க. இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் 2 டீமாக இருக்கீங்க. இந்த 2 டீமுமே டேக் தான் விளாட போகிறீங்க. அதில் அந்த 2 டீம்லேயுமே 2 முக்கியமான ஆள் இருக்கணும். அவங்க இந்த பேட்சை வியர் பண்ணியிருக்கணும். அந்த பிளேஸ் தான் அப்படிங்க. அந்த இடம் ரொம்பவே பெருசாக இருக்குது. கீழேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பேட்ச் மாட்டி இருக்கிற அந்த முக்கியமான 2 பேருமே கோல் அப்படிங்கிற அந்த இடத்த போய் அடையணும். அப்படின்னா நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. அண்ட் அப்படி வின் பண்ணுற டீமுக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் 200 பாயிண்ட்ஸ், அதாவது 200,000 பாயிண்ட்ஸ் தருவோம் அப்படிங்காங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுதாங்க. அப்போ 2 டீமும் மாற்றி மாற்றி சண்டை போடணுமா அப்படின்னு கேட்கும்போது, அதான் இல்லை, நீங்கள் எல்லாருமே ஏன் ஒருத்தன் கூட தான் சண்டை போட போகிறீங்க அப்படிங்க. ஆக்சுவலி 2 டீம் தனித்தனியாக இவன் ஒருத்த கூட சண்டை போட போகிறாங்க. ஆக்சுவலி இவன் ஒரு ரேங்கர், ரொம்பவே பவர்ஃபுல்லானவன். ஒரு ரேங்கர் கூட போட்டி போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்னு கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் படித்தவன் சொல்கிறான். இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோனோட டீம் தான் விளாட போகிறாங்க. நம்ம கோன் வந்து என்னையும் நீங்கள் இதுக்கு லீடராக்குங்க அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி அவங்ககிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிடுறாங்க. நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணணும், இறைய வைக்கணும். அந்த இறைய நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டோன்னே ஒரு இறை மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே நம்ம கோன்ட்ட வந்து அந்த கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் கேட்குறான், கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படின்னு கேட்கவும், ஆக்சுவலி அவன் ஒரு ரேங்கர், ரொம்பவே பவர்ஃபுல்லானவன். பட் ஆனால் நம்ம ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோன் சொல்கிறான். இப்போ அவன் வந்துட்டான் அந்த இடத்துக்கு. உடனே நம்ம கில்லர் மார்ஷல் ஆர்ட்ஸ் பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். உடனே அந்த அன்றைக்கி அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இவ்வளோ தான் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஃபஸ்ட் எடுத்த உடனே அந்த லைட் ஹவுஸ் அதை உடச்சிட்டாலே உங்களோட கண்ட்ரோல் மொத்தமாக போயிடும், நீங்கள் ஈஸியாக தோற்றுருவீங்க அப்படிங்க. உடனே அந்த அன்றைக்கி அவன் ஒரு இடத்துல போய் நிற்கான். ஹஹா செக்மேட் அப்படிங்காங்க. பார்த்தா அந்த பச்சை கலர் பொண்ணு அவள் வாழை வச்சு சண்டை போட ஆரம்பிக்கா. பட் ஆனால் அவன் ரேங்கர் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்வாடெல்லாம் அவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஈஸியாக அவளை தோக்கடிச்சிட்டான். இங்கே ரூம்லேருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறான், இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. அவன் சின்ன பசங்கன்னு கூட பார்க்க மாட்டான். டென்ஷன் ஆகிட்டுனா கண்ட்ரோல் மீறி போயிடுவான் அப்படிங்க. இங்கே அந்த ரேங்கரும் டென்ஷன் ஆகிட்டு நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படிங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்து வர எபிசோட் தான் வேறு லெவலில் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்த எபிசோடில் இன்னும் நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு வேறு லெவல் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.